ஸ்வீட் போலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் கடலைப்பருப்பை ஊற வச்சுருக்கேன். அது ஊறினோன்னே நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சுக்குவோம். இதுக்கு 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். அந்த மைதா மாவுக்கு தேவையான கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு, தண்ணி கொஞ்சம் ஒரு டம்ளர் எடுத்து வச்சுட்டு ரொம்ப ஒரேதாக தண்ணி ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு இந்த மாதிரி பக்குவத்தில் வச்சுக்கோங்க. அது எண்ணெய் நல்லா ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு வைக்கணும். அப்போ தான் மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா அடித்து பிசைஞ்சு விட்றணும் மாவை. 4 மணி நேரம் இருக்கட்டும். அது 4 மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்தோன்னா நல்ல போலி செய்கிறதுக்கு ஊறி போய் நல்லாயிருக்கும் மாவு. இப்போ வந்து அந்த குக்கரில் பருப்பை வேக வச்சுருவோம். கடலைப்பருப்பு இது வெந்துருச்சு நல்லா. வெல்லம் வந்து ஒரு 4 வெல்லம் போட்டு பாகு காய்ச்சி எடுத்துக்குவோம். பாகு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கடலைப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. அதனால் கரண்டியாலேயே நான் மசிச்சு விட்டுட்டேன். மிக்சியில் போட்டு கூட ஒரு சுற்றி விட்டுக்கலாம். அதோட கொஞ்சம் தேங்காய், ஒரு 4 ஸ்பூன் தேங்காயும் போட்டு இந்த வெல்லத்தை போட்டு ஏலக்காய் பொடி போட்டு கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுனால அடுப்பில் வச்சு நம்ம கிண்டி கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் எடுத்து வச்சுக்கணும் பூரணத்தை. இப்போ வந்து மாவு நல்லா ஊறி இருக்குது. நம்ம போலி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அது ஒரு பாலித்தீன் கவர் போட்டு அந்த கவரில் இல்லை வாழை இலையில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம், சப்பாத்தி கட்டையில் கூட செஞ்சுக்கலாம். இப்படி எடுத்து விட்டு அகலமாக கையாலேயே நம்ம நகர்த்தி விட்டு நல்லா மாவு ஊறி போயிருக்கிறதுனால இப்படி எடுத்து விட்டுட்டு உள்ளுக்குள்ளே அந்த ஸ்டப்பிங்கை வச்சு க்ளோஸ் பண்ணி எடுத்து தோசைக்கல்லில் போட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ இல்லை குழந்தைங்களுக்கு பிடிச்சா லஞ்ச் பாக்ஸுக்கு கூட கொடுத்து விடலாம். இது நான் இன்றைக்கி 2வது வெள்ளிக்கிழமை சாமிக்கு ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்வோம்ல, அது வந்து இந்த போலி தான் வச்சு இன்றைக்கி சாமி கும்பிட்டோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் வீடியோஸ் பார்க்குறதுக்கு பீனிக்ஸ் பெண்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.